வணக்கம் அன்பர்களே. உழைப்பு சிறுகதை. ஒரு கிராமத்தில் மாடசாமி என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய சோம்பேறி. அவனுக்கு வேலை செய்யாமலேயே நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. தன்னுடைய ஆசையை ஒரு சாமியாரிடம் கூறினான். சாமியாரும், நான் சொல்லும் வேலைகளை நீ செய்தால் உனக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன் என்றார். என்ன வேலை செய்ய வேண்டும் என்றான் மாடசாமி. தன் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள 1 ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி நீர் பாய்ச்ச சொன்னார். அதற்கு 100 பொற்காசுகள் தருவதாக சொன்னார். அதை முடித்ததும் நெல் விதைக்க 10 பொற்காசுகளும் தினமும் நீர் பாய்ச்ச 10 பொற்காசுகளும் தருவதாக சாமியார் சொன்னார். அறுவடை செய்யும் போது அனைத்து பொற்காசுகளையும் மொத்தமாக வழங்குவதாக கூறினார். 10 பணம் பெறும் வேலைக்கு 10 பொற்காசுகள் தருவதால் அவனுக்கு அதிக மகிழ்ச்சியாக இருந்தது. சாமியார் சொன்ன வேலைகளை தட்டாமல் செய்தான். ஒவ்வொரு நாள் வேலைக்கும் எத்தனை பொற்காசுகள் சம்பாதித்தோம் என்று குறித்து வைத்துக்கொண்டு மகிழ்ந்தான். நெல் அமோகமாக விளைந்தது. அறுவடை முடிந்தது. சாமியார் மாடசாமியை வரவழைத்து பேசியபடி பொற்காசுகளை வழங்கியதோடு கூடுதலாக 2 மடங்கு பொற்காசுகளையும் வழங்கினார். மாடசாமி சாமியாரை திகைப்புடன் பார்த்தான். என்ன திகைப்புடன் பார்க்கிறாய்? உன் வேலைக்கு சம்பளமாய் நான் தரும் பொற்காசுகள் 1 பங்கு என்றால் உன் 3 மாத உழைப்பின் பலனாய் விளைந்த நெல் தந்த பொன் அதைவிட 2 மடங்கு அதிகம். அதுவும் உனக்குத்தானே சொந்தம். எனவே நீ செல்வந்தனாக விரும்பினால் உழைப்பின் மூலமே செல்வந்தனாக முயற்சி செய் என்று கூறினார். சோம்பேறியாக இருந்த எனக்கு உழைப்பின் அருமையை புரிய வச்சிட்டீங்க. என்னை மன்னிச்சிடுங்க. இனி உழைச்சிதான் முன்னேறுவேன் என்றான் மாடசாமி உறுதியுடன். உழைப்பு இல்லாமல் வெற்றி நமக்கு கிடைக்காது. நம் எண்ணங்கள் அனைத்தும் உயர்வாக இருக்க வேண்டும். அதை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும். உழைப்பு நம் உடலை பலப்படுத்தும். நன்றி.